ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ் தாங்க. என்னங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபைட் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்குக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சிட்டிங்கில் பண்ணிடலாம், அதே மாதிரி ஸ்டாண்டிங்கில் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஏஜ்டு டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க, அதாவது அபோவ் ஒரு 40+ இருக்கவங்க உட்காந்துட்டு சிட்டிங்கில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடினஸ் இருக்குது, டிசீனஸ் இருக்குது, தலை சுற்றுது. எதுக்காக தலை சுற்றுதுன்னே தெரிய நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்னால இருக்குது. அதாவது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு டிக்கெட் எடுத்துப்போம் இல்லைங்களா? ஒரு கொஞ்ச நாள் எடுத்துப்போம். என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம சாப்பிட்லையோ, ஒருவேளை சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, ஒருவேளை ஹை பிபியாக இருக்குமோ, ஒருவேளை லோ பிபியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமாக அதையே நம்மளே வந்து ஒரு சஜஷன் பண்ணிகிட்டே இருப்போம். இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இல்லை வேர்ட்டிகோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட்லேயே ஓடிட்டுருக்கோம். போயிட்டு உடனே அந்த மெடிக்கல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஓகே, என்ன வேணால் இருக்கலாங்க, என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். பட் இந்த நெக் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அண்ட் நெக்கை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லாங் ரன், அதாவது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக நெக்கு மசில்ஸ், அதாவது அந்த மூமெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? நம்மளுடைய ஹைபால் மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஆனால் நம்மளுடைய நெக்கு மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இல்லைங்க, 200% மூவ் ஆகாது. ஸோ சிட்டிங் ஜாபில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இது தாராளமாக பண்ணலாம். சிட்டிங் ஜாபில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது எல்லாருமே வந்து பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நெக்கை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஜிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எப்போ ரிஜிட் ஆகும், ரிஜிட்னா என்னென்னா ரொம்ப வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கல் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எக்ஸசைஸ் வந்து நான் ஷேர் பண்ணுற சீரீஸில் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்லா பேக் சப்போர்ட்டோட ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நெக்கை வந்து மேல் பக்கமாக தூக்கிட்டு கீழ் பக்கமாக இறக்கணும். அது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். இனிஷியலாக 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அப்பு டவுன் பாருங்கள், அப்பு டவுன். இந்த அளவுக்கு ஸ்லோ மூமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது என்ன ஒரு பெரிய எக்ஸசைஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் மார்க் கேட்டிங்கன்னா, ஒரு 10 days கண்டினியூஸாக பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சின்ன கீழே இருக்கிற எல்லா மசில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் நெக் ஆகிடும். ஸ்டிஃப் நெக்னால் ரொம்ப வந்து அழுத்தம் ஏதோ பிடிச்சி வச்சுருக்க மாதிரி இருக்கும் கழுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பில்லோ வந்து சரியாக வச்சு படுக்க மாட்டாங்க சில பேர், அவங்களுக்குலாம் கழுத்து வலி வந்துடும். ஈஸியாக வந்து ட்ரிகர் அங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகுங்க.